ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனை அழகுபடுத்தி பார்க்க போகிறோம். அனாவசியமாக காசை கரியாக்காமல் ஆன்லைனில் ஆர்கனைசருக்கு ஆர்டர் போடாமல் கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம கிச்சனை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி சின்ன சின்ன விஷயம் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்போது கிச்சன் கேபினெட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறச்சே நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், காசு கொடுத்து எந்த ஆர்கனைசரும் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு என்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் தான். நெக்ஸ்ட்டு இந்த மில்டன் ஃப்ளாக்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதோட பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கிட்ட இருந்த எம்டி பாக்ஸஸ் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்பப்போ நான் தேவையில்லைன்னா நான் உடனே வெளியில் எடுத்து வச்சுருது, இல்லைனா அதுக்குன்னு தனியாக டீக்ளட்டர் பண்ண வேண்டிய அவசியம் வரும். இப்போ இந்த நீட்டமாக இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் இதில் லைட்ஸ்லாம் வரும். இது ஸ்டிஃபாக இருக்கிறது உள்ளுக்குள்ளே தான் பேப்பர் அடைச்சி நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் பெண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் டபுள் டேப் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பாட்டிலோ இல்லை கிளாஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதுமாரி டபுள் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டிட்டு, இப்போ இந்த பாட்டிலில் தூக்கி நம்ம கிச்சன் கேபினெட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சுட்டேன். டபுள் டேப் ஒட்டிருக்கிறதுனால நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ இந்த மளிகை சாமான் போட்டு உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம அழகாக அடுக்கி வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்குன்னு காசு கொடுத்து கடையில் போயிட்டு நம்ம ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட் லுக்காகவே நமக்கு இருக்கும். ஸோ இதேமாரி இப்போ அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இந்த பாட்டில் போகாது, ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள கேப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அங்கே சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் எடுத்து நான் அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மில்டனோட பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே இந்தமாரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நம்ம அழகாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதை கவுண்டர் டாப்புக்கு எடுக்கிறச்சே அப்படியே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும், இல்லைனா தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஸோ அந்தமாரி ஒரு ஆர்கனைசரும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தமாரி திருப்பி வச்சுட்டு அடியில் வேணால் நீங்கள் டபுள் டேப்பை ஒட்டிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எதுவும் கிளாஸ் பாட்டில்ஸ் வைக்காமல் இந்தமாரி ஸ்டீல் டப்பா வச்சுருக்கேன். டீ கப்ஸ்லாம் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடியில் இந்தமாரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேட்டும் ஃப்ரண்ட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற இந்த மளிகை சாமானோட பாட்டில்ஸ்லாம் அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இதனால் எவ்வளோ ஸ்பேஸ் சேவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்தமாரி கடலை, சோம்பு, ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுப்போம் இல்லையா, மிளகா வத்தல்லாம். அதனால தான் பின்பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னா, இங்கே இந்த கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய்லாம் நம்ம டெய்லி சமையலுக்கு எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதெல்லாம் நான் அடியில் அப்படி தள்ளி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஜீரோ காஸ்ட் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசரை ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம அப்படி வச்சதுனால மேலேயும் கண்டெய்னர் வச்சு அது கீழேயும் நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் ரோலையும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற நம்மளோட மளிகை சாமான்லாம் அழகாக செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஐடியா பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே இது ஒரு ஆர்கனைசர் பார்த்தோம், இந்தமாரி பாட்டில்ஸ்லாம் வச்சுட்டு அழகாக அதுமாரி எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனா உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் 150 ருபீஸில் கிடைக்கும். எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ இந்தமாரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம அழகாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசரை அந்த மில்டனோட பாக்ஸை திருப்பி போட்டு அழகாக டீ கப்ஸ் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டீல் டப்பாவையும் வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாமா. இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எனக்கு எப்படி ஆர்கனைசர் தேவையோ அந்தமாரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பாக்ஸை கட் பண்ணி அதுக்கு மேலே நான் கலர் பேப்பரையும் நல்லா நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் வச்சுக்க போகிறோங்கிறத சொல்கிறேன். இதில் டாய்லெட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஈவன் நம்ம புக்ஸ் எல்லாம் கூட அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். ஆனால் கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இதில் என்ன செய்யணுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அந்த டப்பா மட்டும் அழகாக நான் கலர் பேப்பரை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்க்ரப்பரு, விம் பாரு, அப்புறம் அந்த வாஷிங் மிஷின் எக்கோ ட்ரம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பவுடரு, அப்புறம் ஸ்பாஞ்ச் வைப்பு, ஸோ அதெல்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டோன்னா நமக்கு எதாவது எடுக்கிறச்சே இந்த பாக்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இதில் இல்லைன்னா நம்ம வாங்கிறதுக்கு கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் கடையில் போயிடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். இதாட்டும் விம் லிக்விடையும் நான் இங்கே வச்சாச்சு. ஸோ எப்பயுமே கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அடியில் இந்தமாரி கற்பூரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம திங்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு இதில் வீல் பவுடர், அப்புறம் நம்மளோட இந்த ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ஸோ அந்தமாரி எப்படி என்ன தேவையோ அந்தமாரி நம்ம இது எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இது ஓடோ நில்லு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ இந்தமாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
அதேட்டு இந்த சோப்பு டப்பாவெலாம் நான் தனியாக ஒரு பாக்ஸில் அப்புறமா எடுத்து வச்சுப்பேன். ஆர்கனைசர் பார்க்க நீட்டாக இருக்கணும்னா இந்தமாரி நம்ம கலர் பேப்பர் அழகாக ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பேக் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிறேன். சில சமயம் பேக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட இடத்துல போட்டு வச்சுருவோம். அந்தமாரி இல்லாமல் ஒரே இடத்துல இந்தமாரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது தூக்கி இப்போ நம்ம கிச்சன் கேபினெட்டில் வச்சுட்டு இதுக்கு அடியில் அழகாக நம்ம அந்த க்ராக்கரியோட ஐட்டம்ஸ்லாம் அழகாக அதில் வச்சுக்கலாம். அகெயின் நம்ம கப்ஸு அதுமாரிலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ராக்கரி பிளேட்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் பிளேட்ஸை நம்ம மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிற இந்த ஜாம் பாட்டில், அதுக்கப்புறம் ஊறுகாய், நெய், மிளகாப்பொடி, ஸோ அதெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இப்படி டைனிங் டேபிளில் வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே வேணால் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டில்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளே ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வைக்கிறச்சே அதை பார்த்து நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இப்போ அதே பாக்ஸை அடியில் வந்து நம்ம டபுள் டேப்பை ஒட்டி இதுமாரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இதில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வைக்காமல் லைட்டான ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எப்பயுமே இதுமாரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் கேஸ் அடுப்பு பக்கத்தில் நம்ம வைக்கவே கூடாது. பாருங்கள், இப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸை நம்ம கட் பண்ணி நம்ம அதில் திங்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இதுக்குன்னு காசு கொடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு ஆர்கனைசர் அழகாக சிங்க்கு கடியில் நான் வச்சாச்சு. ஸோ தேவையான போது அங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இதுமாரி பேப்பர்லாம் ஒரு குப்பைத்தொட்டியில் போடுவோம். அப்படி இல்லைனா வீட்டில் பசங்க இருந்துங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் செஞ்சாங்கன்னா நிறைய பேப்பர்ஸாக கிழிச்சு போடுவாங்க. அதெல்லாம் போடுறதுக்கும் நம்ம இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு பேஸ்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதேட்டு எங்கள் வீட்டு பால்கனியில் பார்த்தா அந்த புறா வந்து நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறதுனா இந்தமாரி காலியான பாக்ஸ்லாம் அழகாக இந்தமாரி நான் பால்கனி அந்த டோருக்கு மேலே இப்படி வச்சுட்டோன்னா இங்கே புறா வந்து உட்காரது கிடையாது. ஸோ அதுக்கும் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட வந்து யூஸ் பண்ணாத கப்ஸு, கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா அழகாக அதெல்லாமும் நம்ம அந்த சர்ஃப் எக்ஸல் டப்பாவில் போட்டு வச்சிடணும். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் கற்பூரத்தை பொடிச்சு அதில் போட்டுருங்க. அப்போ தான் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை நம்ம வீட்லேயே இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ணாதனால நமக்கு நிறைய மணியும் சேவ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆர்கனைசரில் எந்த ஆர்கனைசர் ரொம்ப பிடிச்சதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.